Hi friends, welcome back to Mama's Bima. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா மாப்பிள்ளை ஊர்ல இருந்து வந்திருக்காரு. நிறைய பேர் சென்னை வரலன்னு கேட்டீங்க. சென்னைக்கு வந்திருக்காரு. என்ன விஷயமா வந்திருக்காரு, எதுக்காக வந்திருக்காரு அப்படிங்கறத இந்த வீடியோக்குள்ள இருக்குது. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு நைட் டின்னர் மாப்பிளைக்கு என்ன செய்யறோம் அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா இருக்க போகுது. அதுக்கு அப்புறம் நாங்க என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கறது இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே फ्रेंड्स, இப்போதைக்கு என்ன ஸ்பெஷல் செய்ய போறேன் அப்படிங்கிறது டன்டடாய் சப்பாத்தி செய்ய போறேன். ஏன்னா அங்கேயே வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஈவினிங் ரைஸ் வேணாம் அப்படின்னாரு. ஒண்ணு தோசை இல்லைன்னா சப்பாத்தி அந்த மாதிரி தான் நானே யோசிச்சேன். அவரு அதுதான் சாப்பிடுவாரு, விரும்பி சாப்பிடுவாரு. அதனால விரும்பி சாப்பிட்டதே நம்ம கொடுப்போமே, விரும்பாததை ஏன் நம்ம கொடுக்கணும் அப்படின்ட்டுதான் வேணா ரைஸ் கட் பண்ணிட்டு மத்தியானம் கொஞ்சம் ஸ்பெஷலா செஞ்சிருக்கேன். அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு இப்ப வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது. மாப்பிள்ளை எப்படின்னா சொல்லாம கொள்ளாம திடீர்னு சர்ப்ரைஸா வந்திருக்காரு. அவருக்கு வீக் ஆஃப் ஆமா. இந்த ஆக்சுவலி அவருக்கு ஃப்ரைடே சாட்டர்டே வீக் ஆஃப்னு எனக்கும் தெரியும். ஓகேவா? ஆனா இந்த வாரம் வருவாருன்னு எதிர்பார்க்கல. மேபி அடுத்த வாரம் நாங்க எதிர்பார்த்தோம் கொடைக்கானல் கூட்டின்னு போயிடலாம் வந்தாருனா அப்படின்னு நாங்க நினைச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் நாங்க எதிர்பார்த்தோம். அவர் வீட்லயே சொல்லிருக்காரு, இன்னும் 2 நாள் இருந்தீங்கன்னா எனக்கு லீவு என்கிட்ட சொன்னாரு. எனக்கு அது ஆமா, இன்னும் 2 நாள் இருந்தீங்கன்னா எனக்கும் லீவ் வந்துரும், ஃப்ரைடே சாட்டர்டே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்லாம் சொன்னாரு. எனக்கு வந்து அந்த அக்காவுக்கு நம்ம கஷ்டம் கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் கிளம்பி வந்தோம். பாவம் வீக் டேஸ்ல போயிட்டு அவங்கள்ட்ட நம்ம என்ன சொல்றது, நமக்காக அவங்க நிறைய கஷ்டப்பட்டு சேர்த்து பார்த்தா நமக்கு கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் சரி வேணாம் அப்படின்னு கண்டுட்டு, அதுவும் இல்லாம மோனா வந்து காலேஜ் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் மெயின் நம்ம கிளம்பியும் வந்துட்டோம். அதனால இன்னைக்கு வந்துட்டு தடல் புடலா என்னெல்லாம் மாப்பிள்ளைக்கு நான் செய்ய போறேன் அப்படிங்கிறது இந்த வீடியோக்குள்ள வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சிடறேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி மாவு பிசைஞ்சுட்ட வந்து கறி கழுவியாச்சு, வந்து வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்ப சிக்கன் கிரேவி வந்து எங்க ஊர் ஸ்டைல்ல வைக்கிறேன். ஏன்னா அவர் சென்னை ஸ்டைல்ல கேட்டாரு. எனக்கே சென்னை ஸ்டைல் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நானக்கே கோயம்புத்தூர் ஸ்டைல் தான் தெரியும். காரமாவே கொஞ்சம். ஆமா, காரமா வேணும் அப்படிம்பாரு. கொஞ்சம் ஸ்பைசியா. அவங்க ஊர்ல எல்லாம் காரமா தான் இருக்கும். எல்லாமே காரமா தான் இருக்கும். அவங்க வீட்லயே கொஞ்சம் காரம் தான். ஏன்னா மத்த அவங்க ரிலேஷன்ஸ் கம்பேர் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் ஸ்பைசியா தான் சாப்பிடுறாங்க. ஏன்னா நமக்கே தெரிஞ்சது அந்த ஸ்பைசி. பட் ஆனா சென்னைக்கு அந்த ஸ்பைசி ஒத்து வராது. இருந்தாலும் பரவாயில்ல, அது கொஞ்சமாச்சும் நம்ம சாப்பிடறதுல இருந்து கொஞ்சம் ஸ்பைசி ஜாஸ்தி இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஓகேவா? வந்தவங்க டீ போட்டு கொடுத்தாச்சு. போய் அவர் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்னு கிளம்பியிருக்காரு. அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு சிக்கன் கிரேவி குழம்பு வந்து நம்ம சப்பாத்திக்கு வந்து தொட்டுக்கிற மாதிரி நம்ம செஞ்சுருவோம். உள்ள காட்டிட்டேன். இதுல வந்துட்டு என்னன்னா சோம்பு, ஜீரகம், அப்புறம் வந்துட்டு மிளகு இங்க இருக்கா, மிளகு இங்க இல்ல, சோளம் இங்கெல்லாம் மிளகு இங்க இருக்கு. மிளகு வீட்டுல எந்த சாமான் எங்க இருக்குது நமக்கே ஒரு செகண்ட் மறந்து போச்சு. கிச்சன் பக்கமே வந்து 10 நாள் ஆகி போச்சா, அதனால என்னன்னே தெரியல. அதனால மிளகு, அப்புறம் வந்துட்டு மௌலி கேட்டான், ஏன் நம்ம வீட்டுல காஷ்மீரி சில்லி இல்லையோ? உனக்கு கலருக்கு கேட்டான். இதுதான்டா காஷ்மீரி சில்லி. சரிதா, இதுதான் கலர் வர்றது. இதை நான் கொஞ்சம் உள்ள போட்டுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சிக்கன் கிரேவி. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த தேங்காவை போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம இறக்கிடுவோம். சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுவோம். இதெல்லாம் போட்டு நம்ம அரைக்கிறதுக்கு மசாலா அரைச்சி தான் குழம்பு வைக்க போகிறோம். கருவேப்பிலையை வாஷ் பண்ணி நம்ம உள்ள போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த தேங்காவை ஆட் பண்ணிப்போம். நல்லா இது வதக்கிக்கணும். இதுக்கப்புறம் இதை ஆற வச்சு நம்ம அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், தாளிச்சு விட்டோம். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், சிக்கன் மசாலா எல்லாம் போட்டால் நல்லா வதக்கியாச்சு. இதில் வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஆறிச்சு, நம்ம ஆற வச்சாச்சு. இது மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். என்னப்பா என்ன செஞ்சுக்கிற? இவ்வளவு நேரம் நீ இல்லாம கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துனீங்க, பேசுறதுக்கு ஆள் இல்லாம. அதனாலதான் இப்ப வந்துட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். சரியா? இப்ப இதை அரைச்சது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இப்ப எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி. ராத்திரிக்கு மட்டும் சரியா இல்ல நாளைக்கும் சேர்த்து செஞ்சுக்கிறியாப்பா? எது இவ்வளவு குழம்பு? காலையிலக்கு யாரும் எதுவும் பெருசா சாப்பிட போறது கிடையாது. 2 தோசை தான் சாப்பிட போறீங்க. சரியா? மத்தியானத்துக்கு ஸ்பெஷலா செஞ்சுப்போம். ஆமா, ஸ்பெஷல் விருந்து மாப்பிள்ளைக்கு. அதனால இப்ப எப்படியா எல்லாருமே சப்பாத்தின்றதுனால ஒன்னும் பெருசா குழம்பு தேவைப்படும்ப்பா. ஊத்திக்கிறதுக்கு குழம்பு வேணும்ல, அதனால கெட்டியானா சரியா போயிடுது. அவ்வளவுதான். இத கழுவி கொஞ்சம் ஊத்தணும். கொச்சி முடிச்சிச்சுன்னா ஜோலி ஓவர். ஆமா,
பிள்ளைங்க வர டைம் ஆயிடுச்சு. ஆமா 8:30 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 9:30க்குள்ள மாப்பிள்ளை வர சொல்லியிருந்தேன். அதுக்குள்ள நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிடுவோம். மோனாக்கும் சப்பாத்தி பிடிக்கும், அதனால ஓகே. இது அந்த இது வாங்குனியா எங்க? அது ஹாட் பாக்ஸ் கழுவி வச்சிருக்க பாரு. வச்சிட்டியா? மாப்பிள்ள வந்தோன்னதான் அதை எடுக்கணும்னு இருக்குது. அதுக்கு கழுவி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், புது ஹாட் பாக்ஸ். சப்பாத்தி போடும்போது என்னன்னா வெளியிலேயே வரட்டி மாதிரி வச்சுக்கிற வேண்டியதா இருக்கு. வேற ஏதாவது சுட்டு கூட நமக்குனால வைக்க முடியல. இப்ப இட்லி சுட்டாலும் நம்ம அதுக்குள்ள போட்டுக்கலாம்ல இனிமே. அதனால கொஞ்சம் நீ இட்லி சுட்டு அது உள்ள வச்சு அடிக்கிட்டாலும் நாங்கெல்லாம் அதை சாப்பிட்டுட்டாலும் இட்லி எல்லாம் ஜாஸ்தி சாப்பிடவே மாட்டோம். அப்படியே செஞ்சா செய்யலாம். சரி மாவு வாங்கி வந்து வச்சுக்கணும்ப்பா நாளைக்கு காலைக்கு. 2 பேருமே அவ காலேஜ் கிளம்புவா, அவரும் கூடவே கிளம்புனாரு அப்படின்னா தோசை. இல்லையே நான் அங்க ஹோட்டல்ல சொல்லிட்டேன் பா, அதுங்க காலையில கிளம்பும் போது பாப்பா இங்க இருந்து இங்க வந்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புமா. நீ பிளாஸ்க்ல ஊத்தின போயிட்டு டீயை குடுத்துரு. அவருக்கு டீயை குடிச்சிருட்டோம், டிஃபன் பாக்ஸ்ல போட்டு குடுத்துரு. அவரு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பட்டோம். அப்படி வேணா பண்ணு. இங்க இருந்து இங்க கொண்டே குடுக்கறதுக்கு என்ன உனக்கு? அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்ன ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஆமாப்பா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிடுகிட்டுன்னு சப்பாத்தி சுட்டு இப்ப எதுல கொடுக்க போறேன்? ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மாப்பிள்ளையும் பாப்பாவும் ரூமுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கான் பாவம். அவர் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்தார்ல. நைட்டு நாங்க எல்லாருமே சேர்ந்து மூவி போலான்ற பிளான்ல ஆக்சுவலி நாங்க முதல்ல புக் பண்ணியிருந்தோம் எங்க 4 பேருக்கும். இப்போ மாப்பிள்ளை வந்தோடனே ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ராவும் போட்டு விட்டேன். பட் ஆனால் மாப்பிள்ளைக்கு ரொம்ப டயர்டாக இருக்குதான், முடியலையாமா. ஸோ பயங்கர டயர்டாக இருக்கும். எப்படியா இருந்தாலும் அவ்வளோ தூரம் தனியாக வண்டி விட்டு வந்தார்ல. ஸோ அதனால சரி நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க, நாங்கள் போயிட்டு வந்துக்கிறோம் அப்படின்ட்டோம். ஸோ அவங்களுக்கு டின்னர் மட்டும் கொடுத்து விட்டுருலாம் அப்படின்ட்டு இப்போ ரெடி பண்ணுறோம். வீட்டுக்கு வந்திருந்தாருன்னா நிறைய வெரைட்டி கிடைச்சிருந்துருக்கும். ஆமா, வீட்டுக்கு வந்தாலும் என்ன அங்க இருந்தா வெரைட்டி கொடுக்க முடியாதா? நான் ராத்திரி ஜாஸ்தி செய்யாதீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனால சப்பாத்தி, சிக்கன் கிரேவி பிளஸ் சிக்கன் குழம்பு இதெல்லாம் செஞ்சாச்சு. செஞ்சு எல்லாத்தையும் சுட்டு கொடுத்துட்டா அவங்க பாவம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நான் எடுத்துட்டு போய் ரூம்ல போய் கொடுத்துட்டு வந்துடலான்ட்டு. சீக்கிரம் போடுப்பாப்பா, சாப்பிட்டா போடுப்பா, அழகா போடுப்பா. சின்ன பிள்ளைங்க போடுற மாதிரி ஊட்டிட்டு தெரியாத. எனக்கு வந்து சப்பாத்தி ரவுண்டா வராது, அது ஏன்னே எனக்கு தெரியாது. எப்படி வந்தா புட்டு சாப்பிட போறது தானே, அது பிரச்சனை இல்ல. அது ஏன்னே எனக்கே தெரியல. சரியா, நிறைய பேருக்கு அப்படிதான். மடிக்கிறேன்ல, மடிக்கிறது வந்து அப்படி ஸ்கொயர் ஆயிடுது. எங்கப்பா இப்ப அவங்க குடுக்கறதுல கடையில குடுக்கறது கரெக்ட். ஆமா, அது நல்லா ரவுண்டா தான் வரும். அது வந்து ரெடிமேட் சப்பாத்திப்பா. இப்ப எல்லா கடையிலயும் வந்து ரெடிமேட் சப்பாத்தி தான் குடுக்குறாங்க. ஹோட்டல்ல எப்படி குடுக்குறாங்கன்னு தெரியாது எனக்கு. ஆனா பட் மற்றபடி மெஸ்ல எல்லாம் நம்ம போய் வாங்குறோம் அப்படின்னா ரெடிமேட் சப்பாத்தி தான் போட்டு கொடுப்பாங்க. நல்லா பார்த்து பொண்ணு இடத்துல வறுத்து கொடுப்பா. எப்படி புஷ்னு பூரி மாதிரி உப்பின்னு வருதுன்ட்டு. புரியுதா? ஓகே ஓகே. இப்ப எதுல வச்சு கொடுக்க போற சப்பாத்தியா? டிஃபன் பாக்ஸ் தான். இரு எடுக்கணும் டிஃபன் பாக்ஸ். நீ டிஃபன் பாக்ஸ்ல வாங்கி வச்சுக்கணும் போல. ஆமா, டிஃபன் பாக்ஸ் எல்லாம் அதிகம் தேவையில்ல. 2 பிள்ளைங்களும் படிச்சு முடிச்சிச்சிங்க, அதனால டிஃபன் பாக்ஸ்ல வச்சிருக்கல. இப்ப ஏதாவது டிஃபன் பாக்ஸ் தேர்ந்து இது ஒரு 6-7 சப்பாத்திக்கு போய் அவ்வளவு பெரிய இதுல வேலைக்கு ஆகாது இல்ல. அதெல்லாம் ஹாட் பேக், சின்ன ஹாட் பேக் வச்சிருந்தோம், அது எங்க போச்சுன்னே தெரியல. எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டேன். இப்ப உருட்டுறல்ல, ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நான் மடிக்காம தரேன்ப்பா. மடிச்சிருந்தா உனக்கு ஸ்பைர் ஆயிடும். எனக்கு அவ்வளவு. ஆக்சுவலி பரோட்டா தான் அந்த மாதிரி எல்லாம் மடிச்சு போடுவாங்க. இத என்னப்பா இப்படி பண்ணிட்ட? அப்படிதான்ப்பா வரும். ஓகே, ரவுண்ட் பண்ணிட்ட ஒரு வழியா. மடிச்சேன்னா எனக்கு அது மாதிரி ஆயிடும். பரோட்டா தான் மடிச்சு போடுவாங்க, இதை மடிச்சு எல்லாம் போட மாட்டாங்க. சப்பாத்தி ரெடி. சப்பாத்தியா ஈஸியா சுட்டுருவேன். என் சிக்கன் குழம்பு காட்டுப்பா. என் சிக்கன் குழம்பு காட்டு. தோ சிக்கன் குழம்பு. என் சிக்கன் குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல பீஸா வைப்பா உங்களுக்கு. ஒரு சதையோட சாப்பிடுவாரா, சதை இல்லாம சாப்பிடுவாரா? ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வை. மோனா வந்து கொஞ்சம் இல்ல, அவரும் எலும்பு மாதிரி தான் சாப்பிடுவாருன்னு நினைக்கிறேன், தெரியல. ஒரு இதுல ஃபுல்லா வந்து குழம்பு ஊத்திட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுல சிக்கன் குழம்பு வச்சுட்டு அதுல தால் வச்சுட்டு. ஓகே, இது சிக்கன் குழம்பு வச்சிட்டேன். ஓகேவா? இதுலயே டால் வச்சிரவா? இதுலயே டால் வை. இதுலயே வச்சு. இது மத்தியானம் செஞ்சது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பரா இருந்தது. சப்பாத்திக்கு தாலும் சூப்பரா இருக்கும். தாலும் சிக்கன் குழம்பு நல்லா தான் இருக்கும். இன்னும் 2 பீஸ் வைப்பா சிக்கன் பீஸா. ஓகே. குழம்பு பத்துமா? பத்தும். இல்லப்பா, அது ட்ரை ஆயிட போகுது. தால் சிக்கன் குழம்பு இன்னும் கொஞ்சம் ஊத்திடு, ட்ரை ஆயிட போகுது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கன் குழம்பு ஊற்றியாச்சு. இதில் வந்து சப்பாத்தி வைக்கிறேன். ஓகே. 1 2 3. காஃபி போட்டு குத்துரு ஃப்ளாஸ்க்ல. காஃபியா? காஃபியா இல்ல, அவர் என்ன குடிப்பாரு? டீ தான் குடிப்பாரு. காஃபி குடிக்க மாட்டார்ல? ஆமா, அவர் டீ தான். டீயை போட்டு குத்துரு. ஃப்ளாஸ்க்ல ஊற்றி குத்துட்டா. நம்ம கிட்ட யூஸ் அண்ட் த்ரோ கப் இருக்குமே? இருக்குல்ல, கார்ல இருந்தது. எங்க அது? ஒரு 4 கப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி பாக்ஸ்லாம் எப்படி யூஸ் ஆகுதுன்னு சரியா? இது ஓகேவா? அடுத்தது இது அதே மாதிரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக பேக் பண்ணியாச்சு நம்ம. வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சாங்களா? அந்த டயர்டு வண்டியில வேற வந்திருக்காங்க. சரியான டயர்டு இருக்கும். பொங்கோ 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 பாவமா இருந்திருக்கும். நமக்கே ஃபேமிலியோட வந்தாலே கஷ்டமா இருக்கும். கார்ல வந்தாலே கஷ்டமா தான் இருக்குது. பைக்ல வந்தா என்ன ஒண்ணு, அவருக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு இப்போ மூடாத, ஓப்பன்ல வை. ஆமா, இப்போ போய் டக்குன்னு டீயை ரெடி பண்ணு, ஃப்ளாஸ்க்ல ஊத்தி கொடு. டீயா பாலா? பாலே ஊத்தி கொடுத்துடலாம், அப்பதான் தூக்கம் வரும். டீ குடிச்சா தூக்கம் வராது. பால்லாம் குடிக்க மாட்டாரு. குடிச்சிட்டு படுக்கட்டும், அவ்வளவுதான். சரி, கேக்கலாம். பாப்பா தூக்கம் வரும். அப்பா டைம் ஆகுதுப்பா. ஆமாப்பா, தோப்பா வந்துட்டம்பா வந்துட்டம்பா. பூட்டுப்பா பூட்டுப்பா. என் மொபைல் எங்க? தெரியாது. டிக்கெட் எங்கிட்ட இருக்குது, அவ்வளவுதான். சாவி எடுத்துட்டியா? எந்த சாவி எடுக்கல, எத்தனை வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க 2 பேரும் இங்கே இந்த ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. நியூலி மேரிட் கப்புள்ஸ், என்ஜாய் பண்ணிட்டோம். அதனால தான் ரூமு. இப்போ நம்ம கிளம்பிட்டோம். அவங்க 2 பேரும் மாப்பிள்ளைக்கு 6 months இருந்தாலும் நியூலி மேரிட் தான். நியூலி மேரிட் தான், அவ்வளோதான். சரி, ஓகே, நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டு மறக்காம சப்பாத்தியும் சிக்கன் கிரேவி ரிவ்யூ எப்படி இருக்குதுன்னு சொல்லுவீங்களாமா? ஓகேவா? ரைட், ஓகே, see you, bye 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 bye. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் ஃபுட் குத்துட்டு வந்துட்டோம். செம மழை பெய்யுது, அதனால சரி வீடியோ எடுக்க முடியல. 1 மணி நேரத்துக்கு சரியான மழை, ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்க சாப்பிட்டுட்டு ரிவ்யூ எடுத்துட்டு நமக்கு ஃபுட்டேஜ் அனுப்பிச்சுட்டேன்னு இருக்காங்க. அனுப்பிச்சிட்டாங்கன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்க 3 பேர் மட்டும் சினிமா கிளம்பிட்டோம். என்ன மூவி அப்படின்னு பாத்தீங்கன்னா குபேரா. ஆமா, அந்த மூவிக்கு தான் 5 டிக்கெட் போட்டிருந்தோம். அவங்க 2 பேர் வரல அப்படின்றதுனால சரி ஓகே நம்ம 3 பேர் மட்டும் போயிட்டு வந்தோம். நாங்க 4 தான் போட்டிருந்தோம். நாங்க பெங்களூர்ல இருந்து வரும்போதே போட்டோம் அந்த டிக்கெட்டை. அதுக்கப்புறம் மாப்பிள்ள வருவாருன்னு தெரியாதுல்ல. சரி, மாப்பிள்ள வந்தோடனே இமீடியட்டா மாப்பிள்ளைக்கும் ஒன்று போட்டோம். ஆனா அவருக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, முடியல. கண்ணுலாம் அப்படியே வீங்கி போய் பெருசா இருக்குது. நானும் பார்த்தேன், பயங்கர டயர்டு. மூஞ்சில நல்லா கிளியரா தெரியுது. சரி, ஓகே, நீங்க தூக்கி ரெஸ்ட் எடுங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டின்னர் மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 3 பேர் மட்டும் சினிமா பார்த்துட்டு நம்ம எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எனக்காக மை மாமியார் வந்துட்டு எனக்காக டின்னர் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. பாவம், அவங்க வந்து மதியானமே நாங்கள் சொன்னாங்க சாப்பிடு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ட்ராவல் பண்ணி வந்ததுனால என்னால் சாப்பிட முடியல. நான் வந்து சொன்னேன், இல்லை நான் ஈவினிங் நைட் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவங்க மூவிக்கு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நாங்களும் போயிருக்கணும் மூவிக்கு. பட் நான் தான் சொல்லிட்டேன், இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஏன்னா நைட் ஷோ போனால் நம்மளுக்கு வரக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு பாவம் எனக்காக ஃபாஸ்ட்டாக அவங்க செஞ்சு ஹோட்டலில் ஸ்டே பண்ணிக்கிறதுனால அவங்க வந்து கொடுத்துட்டு போனாங்க. சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனாங்க. பாவம், எனக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிறாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு எப்படி இருக்கு? சிக்கன் கிரேவி தால். ஓகே, சொல்லுங்க. மாப்பிள்ளைக்கோசரம் செஞ்சுக்கிறாங்க ஒரு சப்பாத்தி. 1 2 3 ஃபுல்லா சாப்பிடுறீங்க. 4 5 6. வாட் இஸ் திஸ்? தெரியும் உங்களுக்கு, பெரிய மனுஷன் தெரியும். ஆனா இவ்வளோலாம் நான் சாப்பிட மாட்டேன். ஒரு 1 2 இப்போ இருக்கிற கண்டிஷன், பாடி கண்டிஷன் கொஞ்சம் ஹீட் ஆகிட்டு இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 2 3 சாப்பிடுவேன். சரி, ஃபர்ஸ்ட் ஒரு பைட் ரிவ்யூ சொல்லலாம். என்னோட ரிவ்யூ நான் சொன்னேன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குங்க? சிக்கன், அவ்வளோ சிக்கன் செஞ்சுக்கிறாங்க பாவம். நல்லா இருக்கு. சீரியஸா சிக்கன் நல்லா இருக்கும். சூப்பராக்கா. தால் சாப்பிட மாட்டேன். சிக்கன் இருக்கும்போது யாருன்னா தால் சாப்பிடுவாங்களா? கரெக்ட் பாயிண்ட். சிக்கன் ஒன்று போதும் இது முடிக்கிறதுக்கு. நல்லா இருக்கு. ரிவ்யூ
10க்கு 5 வைக்கலாமா இல்ல 5ல வந்து ரிவ்யூ சொல்லலாமா? 10க்கு சொல்லுங்க. 10க்கு சொல்லலாமா? சிக்கன் நல்லா இருக்குது, நிஜமா நல்லா இருக்குது. 9 கொடுக்கலாம். ஓகே. 9.1. ஓகே. 9.1 கொடுக்கலாம். சூப்பரா இருக்குது. அந்த ஃபுல்லா கொடுத்துருந்துக்கலாம். அப்போ நான் ஃபுல்லா இப்போ நான் கொடுத்துட்டேன்னா நாளைக்கு லஞ்சுக்கு வந்து கம்மியாயிடுமோன்னு எனக்கு பயம். இன்னும் அவங்க வந்து லஞ்ச் எனக்கு பயங்கரமா பண்ணணும். அதுக்கோசரம் தான் இப்போ வந்து டின்னருக்கு வந்து நான் 9 கொடுத்துட்டேன். நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லா இருப்போம்ல, ஏன்னா நான் டிஷ் செய்ய போறாங்கன்னு நாளைக்கு பார்க்கலாம். அந்த டிஷ்ஷுக்கு வந்து நான் என்னோட ரேட்டிங் சொல்லிடுவேன். ஆனா இன்னைக்கு வந்து சப்பாத்தி அண்ட் சிக்கன் கிரேவி சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ் மூவி சூப்பரா இருந்தது. பாப்பாவும் மாப்பிள்ளையும் கொடுத்து வைக்கல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மூவி. பக்கத்து சீட்டு காலியாவே தான். ஆமா, ஆக்சுவலி 4 சீட்டு ஒன்னா இருக்கும், ஒரு சீட்டு மாப்பிள்ளைக்காக தனியா போட்டோம்ல. ஆனா எங்களோட ரோவே 5 சீட்டு தான். 5 சீட்டுமே அந்த ஒரு சீட்டும் காலியா தான் இருந்தது. வந்திருந்தாங்கன்னா அழகா எல்லாரும் ஒரே ரோலயே உட்காந்து படம் பார்த்துருக்கலாம். மூவிஸ் நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் 3 hours கொஞ்சம் லாங் இதுவா இருக்குது. மற்றபடிலாம் படம் குறை சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை, வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. நாகார்ஜுனும் தனுஷும் செம்மையா பண்ணியிருக்காங்க. ராஷ்மிகா 3 பேருமே மெயின் கேரக்டர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் புதுசா வந்த கேரக்டர்ஸும் சூப்பரா தான் பண்ணியிருக்காங்க. எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் மறக்காம போய் பாருங்க. ஓகே, இதோட வீட்டுக்கு வந்தாச்சு, வந்து இப்ப படுக்க வேண்டியதுதான். மணி இப்ப 2:30 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு என்ன ஸ்பெஷல் செய்யறதுன்னு யோசிச்சுன்னு இருக்கேன் மாப்பிள்ளைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத நாளைக்கு வீடியோல பாத்துக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, as well as உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.